பிரைஸ்லாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளிலும் இந்த வாழ்வை கொடுகையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒருத்தர் பேசணும், பட் ஆனால் அவங்களால வர முடியாத சூழ்நிலையால கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாள் நாம் தியானிக்கலாம். எடுத்தருள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்பேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. கண்களை மூடி ஒரு விஷயாய் கூட. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் டாடி. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். யாவரும் சேர்ந்து பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை ஆராதனை. என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு வேத பகுதி. வாலிப கூடுகையில அநேகம் தரும் இந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தை குறித்து நம்ம பழைய சபையில கூட இந்த காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிறைய ஆலோசனைகளை அவருடைய வாலிப நாட்கள்ல அவர் ஊழியனா இருக்கப்படும் போது நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்கார். அதுல ஒரு விஷயம்தான் இந்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு, அதாவது இந்த உலகத்துல அநேக பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கட்டுக்கதைய இந்த சீர்கேடும் கிழவிகள் பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, தேவையில்லாததெல்லாம் பேசுகிற அந்த விஷயத்திற்கெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, அதுலயே உட்கார்ந்தாம அதை விட்டு விலகி தேவ பக்திக்காக நீ என்ன பண்ண சொல்றாரு? ட்ரை பண்ணுன்றார். அல்லேலூயா.
இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் பாருங்க, எல்லா துறையிலும் பொதுவா பார்த்தீங்கன்னா அவன் ஒர்க் பண்ற இடத்துலயும் அவன் ப்ரொபோஷனலா என்ன வேலை செய்யறாங்களோ அதுல என்ன காரியங்கள் பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் இது பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சது? இந்த எலக்ட்ரிக்கல் தாமஸ் ஆல்வா எடிசன்னா. அவர் எடுத்த உடனே இந்த எலக்ட்ரிக்கல் பல்பை என்ன பண்ணல, அவர் கண்டுபிடிச்சுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அதற்காக ட்ரை பண்ணியிருப்பார். அநேக சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை எடுத்த உடனே இதற்கு காரியத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எடுத்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது யாருன்னா அவங்க, அதாவது அந்த எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் அவங்களால ஆரம்பத்தில் என்ன பண்ணிருக்க முடியாது, அந்த காரியத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதற்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடர்ந்து அந்த காரியத்தை அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க. செய்து கொண்டே இருக்கப்படும் போதுதான் அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை அவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த உலகத்துல நமக்கு ஒரு பழமொழி இருக்கு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ட்ரை பண்ற விஷயம் வாலிப நாட்கள்ல நம்ம உலகத்துல நிறைய காரியங்களை ட்ரை பண்றோம், அப்படிதானே? ஆனா நம்ம மோஸ்ட்லி ஆவிக்குரிய வாழ்க்கைகளை எதை ட்ரை பண்ணுவோம்னா, எந்த பாட்டு புதுசா வருதோ அந்த பாட்டை தான் எப்படியாவது ட்ரை பண்ணி பாடணும்னு நம்ம விருப்பப்படுவோம். ஆனா அது மாற்றம் கிறிஸ்துவ லைஃப் அல்ல, அது மாற்றம் வாலிக பிள்ளைய கர்த்தர் அதுக்காக தெரிந்து கொள்ள. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல நிறைய கதைகள் இருக்குப்பா, நிறைய சீர்கேடான கதைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் நீ விலக்கி தேவ பக்தி எதுவோ அதற்காக முயற்சி பண்ணு. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அப்படித்தானே? இப்ப நம்ம கூட அந்த ஸ்கூல் படிக்கிற நேரத்துல எடுத்த உடனே எல்லாம் நம்ம உடனே எழுதல. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் போன உடனே ஃபர்ஸ்ட் என்னை உட்கார வச்சுன்னு ஸ்லைட் எடுத்து போட்டுன்னு எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? ஆரம்பத்துல டீச்சரோ உங்க வீட்டுல பேரண்ட்ஸோ கையை பிடிச்சு அந்த அப்படியே போடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி போடுறது பதிலா அப்படியே போவோம். யோசித்து பாரு, உங்க பழைய ஆரம்ப நாட்கள்ல அந்த உள்ள உட்காந்துட்டு இருப்போம், அப்படியே போடுவாங்க. அப்பதான் பாத்ரூம் வருதுன்னுவோம், அப்பதான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம். நான் ஆரம்ப நாட்கள்ல ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன சொல்லலாம், 2வது கிளாஸ் வரைக்கும் ஒழுங்காக படிக்கல, 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். நீங்க எத்தனை பேர் இப்போ வாலிப நாட்கள்ல தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும், அப்படின்னா. ஆனா நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா, ஒரு முதல்ல ஸ்கூல் கட் அடிச்சு. எத்தனாவது? 2nd ஸ்டாண்டர்ட். நீங்க அதாவது இப்பெல்லாம் அந்த வார்த்தைகள் இருக்கு. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, அதாவது ஸ்கூல் லீவ் போட்டு வெளியெல்லாம் எங்கேயும் போய் சுத்தல. நம்ம என்ன சொல்ல, இந்த லாஸ்ட் எண்டில் தான் அங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இந்த ஃபிலிம் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாது. அது இந்த கண் பேஸ்கெட்லாம் இருக்கும், அந்த ஃபிலிம்னு சொல்லுவோம். அதுதான் அப்போ ஃபேமஸ். அதற்காக என்ன பண்ணேன்னா, 2nd ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் லீவ் போட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, என்னை கூட்டிகிட்டு, அவர் இறந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட விட்டார். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அந்த 2nd ஸ்டாண்டர்டில் ஸ்கூலில் நிற்க வச்சு செம்ம திட்டு டீச்சர்ஸ் எல்லாருமே. அப்போ ரியலைஸ் பண்ண, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு தீர்மானம் பண்ண. இதெல்லாம் நம்புற போல இருக்குங்களா? உண்மையா நம்பிதான் ஆகணும். ஏன்னா இது நிச்சயம் நடந்தது. இதற்கு சாட்சி எங்க அம்மா. 2nd ஸ்டாண்டர்ட்ல முடிவு பண்ண, இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. எப்போ நான் சொல்றது, ஒரு 30 வருஷத்துக்கு, சாரி 29 வயசு, 30, ஆமா இருக்கலாம், 39 வருஷத்துக்கு 35 வருஷத்திற்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ அந்த நாட்கள்ல நான் ஒரு விஷயம் முயற்சி பண்ண, இனிமே நம்ம என்ன பண்ண, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து நல்லா படித்தேன். 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் நல்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர அளவுக்கு கர்த்தர் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுவேன். அதாவது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பேன். சனிக்கிழமை சாட்டர்டே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட தான் விளையாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எக்ஸாம் அன்னைக்கு, நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு போய் படிச்சிடுவேன். அது என்ன எப்படியாவது ட்ரை பண்ணி. இப்போ நம்ம ஸ்கூல்ல கூட நம்ம படிக்கும் போது எஸ்ஏ எல்லாம் கொடுப்பாங்க. அப்போல்லாம் அதை எடுத்த உடனே நான் படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை என்ன பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணுவேன். அதை பாயிண்ட் ஃபுல்லாக படிக்காம அதை ஒரு 10 பாயிண்டாக பிரித்து, அதை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படி படித்து, அப்புறம் டோட்டலாக அந்த எஸ்ஏ முடிச்சு, அதுக்கப்புறம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்படி உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். அதில் சில பேர் ஜெயம் பெறுறாங்க, இன்னும் மற்றவர்கள் இன்னும் ஜெயம் பெறல. ஆனால் அதற்காக என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி கொண்டே இருக்காங்க.
இங்க வேதம் சொல்லுகிறது இது உலக பிரகாரமான காரியம். இங்க அப்போஸ்தலன் இங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீங்க எப்படி இருக்குங்க, தேவ பக்திக்காக முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற விஷயம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் இந்த வாலிப நாட்கள்ல நமக்கு எவ்வளவு முக்கியம். அதை நம்ம என்ன பண்ணணும், தேவ பக்தி என்பது ஒரே நாள்ல என்ன ஆகுது வந்துடாது. இப்போ ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு வர்றதுனால அப்பா இவன் தேவ பக்தி இருக்கான்னு அப்படின்னு இல்லை. ஒரு விளையாட்டு வீரன் தன்னுடைய கேம்ல அவன் வின் பண்ணணும்னா ஒரு நாள் மாத்திரம் அவன் என்ன பண்ண மாட்டான், பிராக்டிஸ் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு நாளும் அவன் அதற்காக முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். ஏன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, மற்ற படிச்ச ஐஏஎஸ் ஐபி எல்லாருடைய நீங்க அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப்ல அவங்க சொல்ற தனிப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம், எனக்கு ஆரம்பத்துல இதெல்லாம் வராது, ஆனா நான் என்ன பண்ணுவேன், அதற்காக நான் ட்ரை பண்ணுவேன், அது முயற்சி செஞ்சேன், இன்னைக்கு கர்த்தர் என்ன அது உலகப்புறமா சொல்லுவாங்க, இன்னைக்கு இங்க நான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வாலிப நாட்கள்ல நான் நல்லா தேவனுடைய ஊழியக்காரியா நம்ம கர்த்தர் ஸ்பிரிச்சுவலா நல்ல ஒரு தீர்க்கதரிசி உடையவர்களா எதற்காக நம்மளை அந்த வாலிப நாட்டை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அந்த காரியங்களை நம்ம அடையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். முயற்சி இல்லாம எந்த ஒரு காரியங்களும் என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. முயற்சி நம்ம வாழ்க்கையில இருக்கும் மாத்திரத்துல அதை நம்ம உலக பிரகார விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளலாம், அதே போல ஸ்பிரிச்சுவலாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ஆவிக்குரிய முயற்சி தேவ பக்தி வேணும் என்று சொன்னால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். தேவனை தேடுகிற லைஃப் ஒரு நாள் அல்ல. நம்ம மறுபடியும் நான் அதான் சொல்றேன், ஒரு நாள் நான் வந்துட்டேன், 40 நாள் நான் வந்துட்டேன் அப்படின்னு என்ன தேவ பக்தி உடையவன் அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் தேவ பக்தி உடையவனா இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனோடு இருக்கிறவர்கள் அந்த நெருக்கம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரோடு கூட அந்த இணைப்பை நமக்கும் ஆண்டவருக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கும், அதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்கும். அப்படி செய்யப்படும் போது ஆவிக்குரிய டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள 1000 டேலண்ட் இருக்கலாம், 1000 விஷயங்கள் இருக்கலாம், ஆனா அவனுக்குள்ள டிசிப்ளின் இல்லைன்னா வேஸ்ட். அப்படிதானே? அவனுக்குள்ள அந்த கர்வம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எந்த ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்க அவனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனா அவங்க டிசிப்ளின் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா உலக பிரகமா நிறைய விஷயங்கள் செய்யறதுனால அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, இந்த 2025ல நல்ல ஒரு பிரபலமான ஆளா இருப்பாங்க, ஆனா அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் டிசிப்ளின் இல்லாததுனால 2026ல பார்த்தாலும் அவங்க காணாம போயிருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க அப்படி இல்லை. பவுல் தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்றாரு, எப்பா நீ இந்த இளம் வயதுல ஊழியம் செய்யற போகிற உனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா சாதாரணமா இல்லை, அப்படிதானே? ஒரு வாலிபத்துல ஒருத்தர் ஊழியம் செய்ய வராங்கன்னா அது ஈஸியானது இல்லை. தீமோத்தேயுக்கு அதான் சொல்றாரு, நீ இந்த நாட்கள்ல தேவ பக்திக்காக முயற்சி பண்ண. சரி, எதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 காரியங்களை நாம என்ன செய்யணும் அப்படின்னு நான் சுருக்கமா சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். முதலாவது ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போமே. தினந்தோறும் தேவ ஆலயத்தில் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அதாவது ஆவிக்குரிய அந்த டிசிப்ளின்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஜெபமா இருக்கட்டும், துதியா இருக்கட்டும், வேத வாசிப்பா இருக்கட்டும், இல்ல கர்த்தர் ஆலயத்திற்கு போறதா இருக்கட்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதா இருக்கட்டும், இல்ல உபவாசம் இருக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவருக்காக நீங்க செய்யற விஷயங்கள்ல ஒரு கன்சிடன்சி இருக்கணும். அதாவது என்னன்னா அது ஒரு நிலைத்தன்மை இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணா தொடர்ந்து அதுல நிலைத்திருந்து அதை செய்கிறவளா இருக்கும். அதான் சொல்றேன்ல, ஒரு நாள் நான் வந்துட்டேன். இப்பெல்லாம் நீங்க ஒரு சில பேர் சாட்சி சொல்லும் போதெல்லாம் கேட்டிருப்போம். நான்லாம் அந்த காலத்துலலாம் எப்படி ஊழியம் அந்த காலத்துல ஒரு நாள் செஞ்சிருப்பாங்க, அதை இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க,
அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதாவது அனுதினமும் வீடுகளிலும் தேவாலயத்திலும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணார்கள், இடைவிடாமல் ஆராதித்தார்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். வேதத்துல கொர்நெலியு என்றதான ஒரு மனுஷர் இருக்கு. அவர் என்ன பண்ணனா தன் வீட்டார் அனைவரோடு இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு கன்சிடென்சி இருக்கப்படும் போதுதான், ஒரு நிலைத்தன்மை இருக்கும் போதுதான் வேதம் சொல்லுகிறது கொர்நெலியுடைய தான தர்மங்கள் ஜெபங்கள் தேவனுடைய சன்னதியில வந்து எட்டினதாம். நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யப்படும் போதுதான் அந்த விஷயத்திற்கான பதிலை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாலிப நாட்கள்ல முதல் ஆவிக்குரிய டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் நீங்க நான் கற்றுக்கொள்ளும் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்யணும். அதாவது ஜெபமாகட்டும், வேத வாசிப்பாகட்டும், துதியாகட்டும், ஸ்தோத்திரமாகட்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆண்டவருக்காக எது செஞ்சாலும் அதை நீங்க தொடர்ந்து செய்யணும். இப்ப நான் 40 நாள் மாத்திரம் காலையில் நின்று அதிகாலையில் ஆண்டவரை தேடாத 365 நாளை நீங்க தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான பதில் எப்படி கொர்நெலியுடைய ஜெபம் தேவனுடைய சந்நிதியில எட்டினதோ, நாம செய்கிற காரியங்கள் இடைவிடாமல் காரியங்கள் கர்த்தருடைய சந்நிதியில அது நிச்சயமாய் அதற்கேற்ற பதில் ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் லாஸ்ட் வீக் நம்ம தியானிச்சோம். லாஸ்ட் வீக் முந்தான வாரம் தானியேல் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார் 3 வேளையும். அப்போ அந்த கன்சிடென்சி இருக்கப்படும் போதுதான் அவர் பாதுகாக்கப்பட்டார். நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இதுக்காக நான் விண்ணப்பம் பண்ணிட்டேன், என் வாலிப நாட்களை நான் நினைக்கிற வேலை கொடுக்கணும், நான் நினைக்கிற படிக்கிற படிப்புல கொடுக்கணும், நான் படிப்பிற்கு உண்டான தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும், அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆனா நீ முதல் ஜெபிக்கிற பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் நினைச்சிருக்க, நீயே மறந்துட்டு இருப்ப. இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வாலிப நாட்கள்ல ஃபர்ஸ்ட் இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபிச்சேங்க அப்படின்னு? காலைல ஜெபித்து என்ன கேட்டாலும் இப்ப உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வாலிப நாட்கள்ல ரொம்ப என்ன சொல்லிட்டோம், இந்த கடைசி நாட்கள்ல இருக்கும். அப்படியே இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்துச்சு, புரியுதுங்களா? அடிக்கடி என்ன பண்றோம்னு நம்ம மறந்துடுறோம். இங்க வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயமா ஆண்டவருக்காக செய்தா இருந்தாலும் அதை கன்சிடென்சி, அதை தொடர்ந்து நிலைத்திருந்து செய்கிறவளா இருக்கணும். அது நீங்க என்ன செஞ்சாலும், இப்போ நாளைக்கு நீங்க அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சாலும் எந்த மினிஸ்ட்ரி செஞ்சாலும் அதுல ஒரு கன்சிடென்சி இருக்கணும். இந்த தொடர்ந்து செய்யப்படும் போதுதான் அது பிபிஎஸ்ல வந்து பெரிய ஒரு விஷயத்தை உண்டாகும். சண்டே ஆனால் செய்யாம விபிஎஸ் ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மே மாசம் மட்டும் வச்சு பண்ணோம்னா அந்த நிலைத்தன்மையை நம்ம கிட்ட பார்க்க முடியும். இப்போ நீங்க தொடர்ந்து செய்யறதுனால உங்களால ஈஸியா ஃப்ளூயண்டா என்ன பண்ண முடியும். இப்போ எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைன்னு வச்சுங்களேன், நான் அதை முயற்சி செய்யணும். நான் பேசுனங்க சின்ன வயசுல இருந்து அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு தான் இருப்பேன். முயற்சி செய்யும் போதுதான் அப்படிதானம்மா, ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி செஞ்சுட்டு அதுல தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல. நீங்க அதான் சொல்றேன், இந்த சயின்டிஸ்ட்லாம் 14 யாரோ ஒருத்தர் 14 தடவை வந்து போர்க்களத்துல போய் தோத்துட்டு 16வது தடவை யாரோ வின் பண்ணாங்க. ஹிட்லர் அம்மா கரெக்டா சொல்லுமா? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வாங்க. ஆனா நம்ம என்ன பண்றாங்களா, ஒரு நாள் ஜெபம் பண்றோம், அப்படியே தொடர்ந்து பண்ணுவோம், குரூப்ல அப்டேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆள் எங்க இருக்காங்க தெரியாது, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும், பர்சனலா அவங்களுக்கு அனுப்பணும். நான் சொல்ல கன்சிடென்சி ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? இந்த நிலைத்தன்மை முக்கியம். அப்படி இருந்தாதான் நம்ம ஆவிக்குரிய டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில கரெக்டா இருக்கும். சரி, இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிப்புமே. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட கடவோம். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒதுக்கி வச்சுட்டு இல்லை, தள்ளி விட்டு எப்படி ஓடுவோம்? ஸ்கூல் பெல் லாங் பெல் அடிச்ச ஒன்று எத்தனை பேர் ஓடி இருக்கீங்க? அடிச்சு முடிச்சுன்னு ஓடும், லன்ச் டைம்ல ஓடும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது செகண்ட் என்ன நமக்கு டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வேணும்னா ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது கவன சிதறல்களை நீங்க நீக்கணும். இந்த வாலிப நாட்களில் நிறைய கவன சிதறல்கள் வரும். அதுல முக்கியமான ஒரு விஷயம், செல்போன் யூஸ் பண்ணும்போது நிறைய கவன சிதறல் வரும். நாம ஒரு விஷயத்தை நீங்க இப்பெல்லாம் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற விஷயம், இப்பெல்லாம் நீங்க டைப் பண்ணவே வேணாம், நீங்க நினைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க செல்போன்ல வந்துடும்.
ஏன்னா இந்த நாட்கள் பிசாசனை நீ எத்தனை பேர் யோசிச்சிருப்பீன்னு தெரியல. எனக்கு எப்போ சுகர் வந்ததோ அப்போதான் நான் பார்த்தாலே உங்களுக்கு சுகர் இருக்கா, இதை எடுத்துங்க. அப்படியே கண்டினியூவா தொடர்ந்து வருது. அப்படியே ஹார்ட் சுகர் இது இருக்கு, இவங்களுக்கு இந்த இருக்கணும், ஒரு மாதிரி என்ன சொல்லலாம். ஆமா, இப்ப ரிமூவ் டிஸ்ட்ரக்ஷன், இந்த கவர்னஸ் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து ஓடணும். எப்படி பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொன்னாரோ முயற்சி பண்ணணும். ரெண்டாவது ஒரு விஷயம், என் லைஃப்ல கவர்னஸ் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக இந்த வாலிப நாட்களில் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது. செல்போனை நீங்க பயன்படுத்தணும், செல்போன் உங்களை பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்றேன்னா வெறிய ஃபோன் அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். அது நம்மளை யூஸ் நீங்க யோசித்து பாருங்க. நான் யூஸ் பண்ணேன்னா ஒரு 2 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவேன், 5 நிமிஷம், ஆஃப் அன் அவர், மினிமம் ஆஃப் அன் அவர், 1 ஹவர் வச்சுங்க. அது என்னை யூஸ் பண்ணிச்சுன்னா எத்தனை 24 மணி நேரத்தில் 24 மணி நேரம் கூட சார்ஜ் போற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை யூஸ் பண்ணோம். கவனச்சிதறல் முக்கியம். இன்னைக்கு விபத்துகள்லாம் எப்படி ஏற்படுது? கவனச்சிதறல் தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனச்சிதறல் இந்த வாலிப நாட்கள் இருக்கவே கூடாது. இப்ப சில பேர் நல்லா படிச்சுட்டே இருப்போம், ஏதோ ஒரு விஷயம் உலக புறகமான காரியம் நம்ம சிந்தையில வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு என்ன ஆயிடும்னா நம்ம படிக்கிற விஷயங்கள் அப்படியே மங்கி போயிடும். நல்ல ரேங்க் எடுத்துட்டு இருப்பாங்க, அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரேங்க் கம்மியாயிடும். ஏன்னா அவங்களுடைய மைண்டு வந்து வேற இடத்துல போயிட்டு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து கேம் ஆடுறது செல்லில். ஏன் ரேங்க் கம்மி ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுடைய கவனச்சிதறல் மாறி. உங்களுடைய வாலிப நாட்களில் எதுவுமே நம்மளை என்ன பண்ணக்கூடாது, சிதறக்கூடாது. அல்ல இல்லையா? எந்த கவனச்சிதறல், எல்லாம் பாவத்தையும் எப்படி தான் ஓடணும், தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர். இந்த வாலிப நாட்களில் நம்மளை தெரிந்து கொண்டவர் அவர். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து முடிக்க வேண்டிய அவர். ஸோ அவரை நோக்கி நம்ம ஓட கடவுள். அப்போ கேம்ஸ் ரன்னிங் ஓடுறேன்னா யார் முன்னாடி நிற்கிறாங்களோ அந்த கொடி ஆட்டி இப்போ கை காட்டுறாங்களோ அவங்கள நோக்கி மாத்திரம் ஓடணும். பக்கத்தில் ஓடுற ட்ராக்ல ஓடுறன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஓடவே முடியாது. இந்த ரன்னிங், இந்த உசைன் போல்டா அந்த ரன்னிங் ரேஸில் வின் பண்ண அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதையில் தான் அந்த பெல் அடித்து அந்த துப்பாக்கி சுட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடாக ஓடிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் ஓடுறவங்க அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஓடினாதான் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க எதற்காக அந்த இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டாங்களோ அதனுடைய காரியத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணக்கூடாது, கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. அது எல்லா விஷயத்திலும். ஸ்கூலில் கூட சில டைம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அப்படியே நம்ம மைண்டு மாறும். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், அப்படியே மைண்டு மாறும். எப்போ கவனச்சிதறல் வருதோ அப்போலாம் இதை தான் பிசாசானவன் திருடுறான். புரியுதுங்களா? அழகாக நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, நல்லா ஜெபம் வாசிக்கலாம், நல்லா பிளான் பண்ணி புக்கெல்லாம் பைபிள்லாம் எடுத்துகிட்டு உட்காருவீங்க, அப்போ தான் ஒரு கவனச்சிதறல் வரும். அதனால தான் இனிமேல் ஜெபம் பண்ணும்போது செல்ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஜெப அறையில் இல்லை ஜெப நேரத்தில் நீங்கள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயம் கவனச்சிதறல் வரும். புரியுதுல்ல? ரெண்டாவது, ரிமூவ் டிஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன, இவ்வளோ சொல்லுறதுனால அது வந்துச்சுன்னா அது போயிடுச்சுன்னா கன்சிஸ்டன்சி முக்கியம். செகண்ட் ஒன், ரிமூவ் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் நிலைத்தன்மை. எதில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஆரம்பித்த விஷயத்த ஜெபமோ துதியும் அதில் நம்ம நிலைத்தன்மையாக இருக்கும். ரெண்டாவது, எந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. இந்த உலகத்தில், பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்மளை சூழ்ந்துருக்கும். உங்களுக்கு தெரியும், வேலை ஸ்தலத்தில், ஸ்கூலில், காலேஜில், சமுதாயத்தில், சபையில், எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க, கவனம் சிதறவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், நான் இதை படிக்கணும், நான் இந்த வேலை செய்யணும், நான் இதுதான் என்னுடைய இது, அதை மாத்திரம் நோக்கி ஓடுங்க. ஆண்டவரோடு கூட சேர்ந்து நம்ம ஓடுனா நிச்சயம் நான் இந்த வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம். சரி, கடைசியாக ஒன்று, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதாவது மூணாவது ஒரு விஷயம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, டூ எவ்ரிதிங் வித் லவ். எதை செஞ்சாலும் அதை எப்படி செய்யணும், அன்போடு செய்யணும். அல்லேலூயா. ஒருத்தர் கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லும் போது கூட எப்படி செய்யணும், அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு செய்யணும். உள்ள ஆத்திரம் வச்சுன்னு வெளியில ஸ்தோத்திரத்தை சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரமே
வேணவே வேணாம். இந்த மாயமான இந்த என்ன சொல்ல வேஷம் தரித்தவர்களாய் அப்படி அல்ல. வாலிபர்கள் எப்படி இருக்கணும்? டூ எவ்ரி திங் வித் லவ். நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்காக அதை அன்போடு செய்யுங்க. அன்போடு செய்யும் போது தான் அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஆமா, சில பேர்கிட்ட அவங்கெல்லாம் வற்புறுத்தி ஃபோன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஃபோன் வந்துடும். அப்படி தானே? இப்போ ஒருத்தர் மேலே எனக்கு அன்பு இருக்குன்னு வச்சிங்களேன், அவர் என்னை ஃபோன் பண்ணான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் என் மேலே நான் செய்கிற காரியத்து மேலே அன்பு இருந்துச்சுன்னா நான் உங்களை கேட்க வேண்டியதே இல்லை. நீங்களே அப்படியே டெய்லி போட்டுகிட்டே இருப்பீங்க. புரியுங்களா? டூ எவ்ரி திங் வித் லவ். எதுக்கு இருந்தாலும் கரெக்டாக அங்கே முடிக்கிறாங்க. அன்போடு செய்யப்படும் போது அந்த இடத்துல உண்மையாகவே நன்மையான காரியங்கள் நடக்கும். ஒரே ஒரு கதையை மாத்திரம் நான் சொல்றேன்னு. ஒரு காட்டுல 2 மான் இருந்துச்சு. அது எப்படி 2 மான் மட்டும் இருக்குன்னு கேட்காதீங்க. ஆண் மான் பெண் மான் இருந்துச்சு. இந்த மான் என்ன பண்ணுச்சா, செம்ம அவங்களுக்கு தாகம். நான் எப்பவுமே மான் நீரோடைய வாஞ்சத்துக்கு ஆதரும். செம்ம தாகத்தோட என்ன பண்ணிருக்கு, ஒரு தண்ணியை தேடி அலைஞ்சிருக்கு படும் போது ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி மட்டும் இருந்திருக்கு. அந்த கொஞ்சம் தண்ணியில என்ன பண்ணிருக்கு, அந்த மானும் அந்த ஆண் மானும் பெண் மானும் என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே வெயிட் பண்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் யார் குடிக்க போகுது, நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண் மானும், நீ குடி இந்த பெண் மானும். ஆனா நம்ம அப்படி இல்லை, அப்படிதானே? போட்ட உடனே இப்ப இந்த குட் ஃப்ரைடே இதெல்லாம் வரல, அப்ப பாருங்க ஆண்மான் என்ன பண்ண வெயிட் பண்ணுது, பெண்மான் 2 மானும் எப்படி இருக்கு, தாகத்தோடு இருக்கு. ஆனா இது குடிக்கணும் அதுவும், அது குடிக்கணும் இதுவும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் சுதாரிச்சிச்சு. என்ன பண்ணா, சரி நம்ம நீ குடிக்கணும்னால யாரோ ஒருத்தர் குடிக்க போறன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த தண்ணி கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி கிட்ட போய் 2 பேருமே வாய் வச்சு குடிக்கலான்னு போகுது. ஆனா தண்ணி குறையவே இல்லை. ஏன்? அப்பவும் என்ன பண்ணிருக்கு, யார் ஃபர்ஸ்ட் உறிஞ்சி குடிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2மே இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்பு நம்ம சகலத்தோடு செய்யப்படும் போது அந்த இடத்துல இன்னும் என்ன சொல்லலாம், நிறைய ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கும். இந்த ஆண்மான் குடிக்கணும் அந்த பெண்மானம், இந்த பெண்மான் குடிக்கணும் அந்த ஆண்மானம் விட்டு கொடுத்ததுனால அந்த அவர்கிட்ட இந்த அந்த அன்பு கடைசியில் 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, குடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. சண்டை போடாம. அல்லேலூயா. அதனால எது செஞ்சாலும் அன்போடு செய்யுங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்றீங்களா, பாட்டு பாடுறீங்களா, வர்ஷிப் பண்றீங்களா, இல்லை பிரசங்கிக்கிறீங்களா, எது செஞ்சாலும் அன்போடு செய்யுங்க. ஒருத்தர் சோத்திரம் செலுத்தும் போதும், இல்லை ஒருத்தர் இடத்துல பேசும் போதும், யாராவது உங்க இடத்துல உங்களை விசாரிக்கும் போதும், எது இருந்தாலும் அன்போடு செய்யுங்க. தேவனுக்காக செய்யற விஷயத்துல அன்பில்லாம நீங்க செஞ்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது. அறியாதவன் எப்படி அவனால பாட்டு பாட முடியும்? புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும், என்ன செஞ்சாலும் அன்போடு செய்யணும். இப்ப நம்ம சுதாகர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அன்போடு செய்தால் மாத்திரமே நாளைக்கு காலையில நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆமா, அன்போடு செய்யணும். டூ எவ்ரி திங் வித் லவ். 3 காரியத்தையும் மறந்துடாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தேவ பக்திக்காக முயற்சி பண்ணு. இப்போ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ல 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் கன்சிடென்சி, 2வது ரிமூவ் டிஸ்ட்ரக்ஷன், 3வது டூ எவ்ரி திங் வித் லவ். இந்த 3 காரியங்களை உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா அது தேவ பக்தியை நமக்குள்ள கொண்டு வரும். தேவ பக்தி எனக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் இந்த வாலிப நாட்களை கொடுப்பாரோ அதெல்லாம் நான் அறிந்து தொடர்ந்து அவருக்காய் ஓட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கடைசியாக அதே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிப்போமே. சீர்கேடும் 8 வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தி ஏதுவானது. தேவ பக்தி நமக்கு இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாயும் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி வாக்குத்தத்தமானது. இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாயும் அது எப்படியா இருக்கு, பிரயோஜனமா இருக்கு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அல்லேலூயா. இந்த ஆரம்பத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் யோசித்திருப்பாங்க. எத்தனை பேர் இந்த ஜிம்முக்கெல்லாம் போறவங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ஒரு நாள், அதுக்கப்புறம்
போயிருக்குமான சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இந்த சரீரத்திற்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணாலும் அற்ப பிரயோஜனம் இல்லை. அப்போ நாங்கள் சரீரத்தை பாதுகாக்க முடியாதுன்னா நிச்சயம் பாதுகாக்கணும். சரீரம் ஆண்டவர் கொடுத்ததான ஒரு விஷயம். அதை நமக்கு என்ன சொல்லலாம், எல்லா விதமான விஷயத்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நிச்சயம் இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளதாக மாறும், நாமும் பிரயோஜனம் உள்ளதாக மாறும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.